பாத்தீங்களாப்பா? நான் அவர்கிட்ட அவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு. ஆனா அவர் இன்னும் இந்த வீட்டுக்கு வரல. அப்ப அவருக்கு என்ன சமாதானப்படுத்தணும்னு கூட தோணலல்ல. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா ஆயிட்டேன். அதானே? காவியா, கதிருக்கு நீ வேண்டாதவெல்லாம் கிடையாதுமா. அந்த ருத்ரா அந்த அளவுக்கு பேசி அவன் புத்திய மழுங்கடிக்க வச்சிருக்கா. ஷோ, அதுல இருந்துதான் அவரை வெளியில கொண்டு வரவே முடியலையாத்த. என்ன பண்ண சொல்றீங்க? அவன் வருவான்மா. அந்த ருத்ராவோட நினைப்பே இல்லாம திரும்பி வருவான் பாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாத்த? இத மட்டும் நம்ம பண்ணோம்னா கதிர் அவனாவே நம்மள தேடி வருவான். சம்பந்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் விபரீதமான முடிவா தோணுது. இல்ல இல்ல, நாம வேணா இன்னொரு தடவை மாப்பிள்ளை கிட்ட பொறுமையா பேசி பார்க்கலாமே. இல்லண்ணே, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் ஒரு விஷயத்துல ஆழமா இறங்கிட்டா அதுல இருந்து அவனை நம்மளால வெளியில கொண்டு வரவே முடியாது. அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவனை திருத்த முடியும். அப்பா, எனக்கும் அத்தை சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நம்ம இத செஞ்சாதான் என்னோட எமோஷனல்ல விளையாடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு கதிருக்கு தெரியும். மாப்பிள்ளைக்கு காவியாவை ரொம்ப பிடிக்கும். சம்பந்தி சொல்ற மாதிரி நாம அப்படி செஞ்சாதான் அவரை நம்ம வழிக்க கொண்டு வர முடியும். அவரு நம்மள தேடி வருவார்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு.